Hello friends, welcome to RKS English Learning. Today we will see what is adjectives. Adjectives are now adjectives are the words that describe or modify nouns or pronouns. அதாவது ஒரு சப்ஜெக்ட் உடையோ அதாவது நவுனோ சப்ஜெக்ட்னா நவுன் தான் ஓகேங்களா. ஸோ ப்ரொனவுன் அதாவது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறது அதாவது சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சப்ஜெக்டை வந்து மாடிஃபை பண்ணுறது தான் வந்து என்னது adjectives. மாடிஃபை பண்ணுறதுனா we are giving some attributes to subject, அதான் வந்துட்டு adjective. அதாவது they provide more information about an object size, shape, age, color, origin or material. இதுதான் வந்துட்டு பேசிக்காக நம்ம வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறது நம்ம சப்ஜெக்ட்டுக்குடைய குவாலிட்டிஸ் ஆட் பண்ணுறது தான் வந்துட்டு adjectives. இப்போ பார்த்தீங்கன்னா there are so many adjectives. நான் ஃபஸ்ட்டு வந்து start with descriptive adjectives. What is descriptive adjectives? It talks about a particular like qualities of or states of being of nouns. அதாவது நவுனுடைய குவாலிட்டியோ அது ஸ்டேட் ஆஃப் பீயிங்கோ பற்றி பேசுகிறது தான் வந்துட்டு நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், she has a very beautiful dress. she has a beautiful dress. இங்கே பியூட்டிஃபுல்ங்கிறது எதை சொல்லுது? அவள் ட்ரெஸ்ஸை பற்றி சொல்லுது இல்லைங்களா. she has a beautiful dress. அவகிட்ட ஒரு அழகான உடை உள்ளது. ஸோ ட்ரெஸ் வந்துட்டு தான் என்ன ட்ரெஸ்ஸு அவளை பற்றி பேசினா அது வந்து adjective. the tall building is new. the tall building is new. அதாவது இங்கே இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நான். இப்போ வந்து இந்த பியூட்டிஃபுல்லின்னு வந்துச்சுன்னா அது வந்து ஃபுல்லி அதாவது எல்ஒய் ஆட் ஆச்சுன்னா அது வந்து அட்வர்ப். எல்ஒய் இல்லாமல் எந்த வேர்டு வந்தாலுமே அது என்னது adjectiveனு வச்சுக்க வேண்டியதான் நீங்கள். அதே மாதிரி பார்ட்டிசிபிள்ஸும் வந்து adjective தான் ஃபார்ம் ஆகும். அதாவது கோயிங், கான் இது எல்லாமே adjectives தான். இதெல்லாமே adjectives தான் வரும். அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். கிராஜுவலாக அதுக்கெலாம் போகலாம் நம்ம. இப்போ she has a beautiful dress. என்னது she has a beautiful dress. அப்போ வந்து ட்ரெஸ் வந்து பியூட்டிஃபுல் அப்படிங்கிறாங்க. அதாவது ட்ரெஸ்ஸுங்க ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு குவாலிஃபயர் கொடுக்குறோம், ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அது வந்து அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். த டால் பில்டிங் இஸ் நியூ. அதாவது பில்டிங் வந்து டால், அதாவது பில்டிங் டாலு நியூ. இது ரெண்டுமே வந்து அது adjectives. ரெண்டுமே இதை பற்றி பேசுதுன்னா சப்ஜெக்டை பற்றி தான் பேசுது. அதே மாதிரி he is good. அதாவது அவன் நல்லவன். he is good. அதாவது அவன் நல்லவன். அதாவது நல்லவங்கிறது வந்து அவனோட குவாலிட்டி. he is brave. அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். he is strong. அவன் வந்து ரொம்ப வலிமையானவன். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து என்னது அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். the horse is beautiful. அந்த குதிரை ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, the book is nice. the book வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ரைட்டுங்களா. the food is good. அதாவது சாப்பாடு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இப்படி சொல்கிறது என்னதுன்னா descriptive adjectives. it is talking about the qualities and state of that noun. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா quantitative adjectives. quantitativனு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து quantitative maximum. some, many, few, several. இது வந்து என்னென்னா ஒரு நம்பரை பற்றி சொல்கிறது, அதாவது ஒரு அளவை பற்றி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், she has many friends. அதாவது அவனுக்கு பல நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்களை வந்து நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் he has many friends. மெனிங்கிறது வந்து ஒரு நம்பர், அதாவது கொஞ்சம் பேராக இருக்கலாம், ரொம்ப பேராக இருக்கலாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்னால் ரொம்ப அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி he ate some rice. he ate some riceனால் கொஞ்சம் சாப்பிட்டான். ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? எது வந்து நம்ம வந்து குவான்டிட்டி சொல்லலாம். அதாவது குவான்டிட்டி adjectivesனால் எப்படின்னா she has many friends. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு many. அதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் மாதிரிங்க. ஸோ many ஃப்ரெண்ட்ஸுங்கிறத வந்து we talk about அந்த சப்ஜெக்ட். புரியுதா உங்களுக்கு? he ate some rice. அதாவது he ate some riceனால் அவன் கொஞ்சம் சாதம் சாப்பிட்டான். அதாவது சாதம் வந்து கொஞ்சம், அதாவது எவ்வளோ சாதம், கொஞ்சம் சாதம். ஸோ குவான்டிடேட்டிவ். இதுதான் வந்துட்டு குவான்டிடேட்டிவ் adjectives. அதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்குற ஆட்ரிபியூட்ஸ் தான் வந்து என்னது குவான்டிடேட்டிவ் adjectives. அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வேர்ட்ஸ் some, many, a few. அதாவது a few students are there. a few students are there. a few studentsங்கிறது என்னது adjective phrase. a few studentsங்கிறது வந்து adjective phrase. அதான். நெக்ஸ்ட் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் adjectives. வாட் இஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் adjectives? திஸ், தட், தீஸ், தோஸ் இதெல்லாம் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் adjectives. இது வந்து பாயிண்ட் அவுட் ஸ்பெசிஃபிக் நவுன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். எது இன்ட்ரெஸ்டிங்க? புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங்க. திஸ் புக்கு, திஸ்ஸுங்கிறது வந்து எதை வந்து மாடிஃபை பண்ணுதுன்னா புக்கை வந்து மாடிஃபை பண்ணுது. அப்போ வந்து இன்ட்ரெஸ்டிங் அதை வந்து திஸ்ஸுங்கிறது என்னது? அதாவது புக் இஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதாவது புக்கு அதாவது இந்த இன்ட்ரெஸ்டிங் கூட பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு
adjective form தான். இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கு. இது வந்து verb கிடையாது. இது வந்துட்டு present participle adjective form வருது. இது this book is interesting. which book is interesting? this book. அப்படிங்கும்போது இது வந்து demonstrative adjectives. those apples are fresh. which apples fresh? those apples. so அந்த ஆப்பிளை வந்து ரெஃபர் பண்ணுறது those. so demonstrative adjectives என்ன ஆகும்னா அந்த ஸ்பெசிஃபிக் நவுனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். தட்டு, திஸ், தீஸ், தோஸ் இதெல்லாம் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். திஸ் தட்டுங்கிறது ஃபார் சிங்குலர், தீஸ் தோஸ் ஃபார் plural ஃபார்ம். அவ்வளோதான். தோஸ் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ், தோஸ் கார்ஸ் ஆர் நைஸ், திஸ் மொபைல் இஸ் பியூட்டிஃபுல். this mobile is beautiful, this bike is nice, this car is good, this house is nice, this college is good. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா அந்த பர்டிகுலர் நவுனை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா அதை சுட்டி காட்டுது. புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா மை ஹவுஸ் இஸ் பிக், விச் இஸ் பிக், மை ஹவுஸ் இஸ் பிக். இங்கே மைங்கிறது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். மைங்கிறது ரெஃபர் டு வாட்? த ஹவுஸ். ஹவுஸ் வந்து பிக். ஸோ மை ஹவுஸ், அதாவது என்னுடைய ஹவுஸ் வந்து பிக். தேர் கார் இஸ் நியூ, அதாவது அவங்களுடைய கார் வந்து புதுசு, அதாவது அவங்களுடைய கார் புதுசு. அப்படிங்கும்போது கார் வந்து புதுசு, அவங்களுடையது வந்து என்னது? பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஸோ அது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து ஓனர்ஷிப்பையோ பொசஷனையோ பற்றி பேசும். இட் இஸ் ஹர் ஹவுஸ், இட் இஸ் ஹர் ஹவுஸ். அதில் என்ன ஆகுனா இட் இஸ் ஹர் ஹவுஸுங்கும் போது இட்டு வந்து சப்ஜெக்ட்டு, ஹேர் ஹவுஸ் ரெஃபர்ஸ் டு இட்டு தான். இட் இஸ் ஹேர் ஹவுஸ், அந்த வீடு வந்து அவளுடையது. ஹேர் ஹவுஸ் வந்து இட்டை ரெஃபர் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்கேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். என்னது இன்டர்கேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னால் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அபவுட் நவுன்ஸ். இப்போ வந்துட்டு விச் புக்கு டு யூ வாண்ட், அதாவது விச் புக்கு டு யூ வாண்ட், அதாவது எந்த புக்கு வேணும். இப்போ எந்த அப்படிங்கிறது வந்துட்டு பேசிக்காக என்னது? அது வந்து இட் ரெஃபர்ஸ் டு த புக்கு. எந்த புக்கு அப்படிங்கும்போது எதுவுமே சப்ஜெக்டை பற்றி பேசுகிறது. எந்த புக்கு உனக்கு வேணும்? எனக்கு அந்த புக்கு வேணும். ஸோ த புக்கு. ஸோ எந்த புக்கு, விச் புக் அப்படிங்கிறது என்னன்னா பேசிக்காக இன்டர்கேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸு. ஹூஸ் பேக் இஸ் திஸ், யாரோட பேக் இது, அதாவது பேக்குங்க வந்து சப்ஜெக்ட்டு, ஹூஸ் பேக்னா யாருடைய பேக். அப்படிங்கும்போது இன்டர்கேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸாக இது வரும். விச், வாட்டு, ஹூஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்கேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அதாவது இங்கே பாருங்கள், சப்போஸ் நம்ம இப்படி கேட்குறோம் வாட் இஸ் யுவர் நேம், அதாவது வாட் இஸ் யுவர் நேம். இங்கே வாட் இஸ் யுவர் நேம், யுவர் நேம் இஸ் வாட். யுவர் நேமுங்கிறது வந்து என்னது? சப்ஜெக்ட்டு. வாட்டுங்கிறது ரெஃபர்ஸ் டு யுவர் நேம். ஸோ வாட் இஸ் நத்திங் பட் interrogative adjective. ஸோ இங்கே ஏன்னா it talks about the subject, it talks about the subject. இங்கே பாருங்கள், which book do you want, அதாவது எந்த புத்தகம், அதாவது புக்கு எந்த புக்குன்னு கேட்குறதுனால இது வந்து talks about the subject. அதனால வந்து என்னது? இது interrogative adjectives. இப்போ இன்டெஃபினிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். வாட் இஸ் இன்டெஃபினிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்? அது ரொம்ப சிம்பிள். இன்டெஃபினிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்னா எதுவுமே ஒரு பர்டிகுலராக தான் வந்து இன்டெஃபினிட் அட்ஜெக்டிவ்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எதையும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. மெனி பீப்புள் அட்டெண்டட் த கான்சர்ட், மெனி பீப்புள் அட்டெண்டட் த கான்சர்ட், அதாவது ரொம்ப பேர் கலந்துக்கிட்டாங்க. எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க? ரொம்ப பேர் கலந்துட்டாங்க. இங்கே பீப்புளை ரெஃபர் பண்ணுறது தான் மெனி. அதனால வந்துட்டு இன்டெஃபினிட் அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது மக்கள், பல பேருங்கிறது வந்து பேசிக்காக ரெஃபர்ஸ் டு மக்களுங்கிறது சப்ஜெக்ட். ஸோ அதான் வந்துட்டு இது வந்து இன்டெஃபினிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் நோ த ஆன்சர், சில மாணவர் விடையை அறிந்திருந்தனர் அப்படின்பாங்க. a few students know the answer, a few students knew the answer. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சரை அறிஞ்சிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்தா யாருன்னு சொல்ல முடியாது, சில ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கொஞ்சம் பேருக்கு தெரியும். இப்போ செவரல் பீப்புள் வருதுன்னா அதாவது ரொம்ப பேர் இருந்தாங்க, பலர் இருந்தாங்க. ஸோ இந்த நம்பர் வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. 4 பேர் இருந்தாங்களா, 5 பேர் இருந்தாங்களா. இப்போ மெனினா பலர், செவரல்னா ரொம்ப பேர், ஃபியூனா கொஞ்சம் பேர், இந்த மாதிரி எனினா யாரோ ஒருத்தவங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டெஃபினட்டாக சொல்ல முடியாது. இது எல்லாமே இன்டெஃபினைட்டு. ஸோ இன்டெஃபினைட்டாக ஒரு ஸ்பெசிஃபிக் நவுனை பற்றி பேசுகிறது வந்துட்டு இன்டெஃபினைட் adjectives. Yeah, thank you so much. Share and subscribe. If you have any comment, kindly update it so that I can improve posting videos further. Thank you so much.